நம்ம எல்லாருமே குடும்பம் அப்படின்ற ஒரு விஷயத்தினால தான் உருவாக்கப்பட்டிருக்கோம். இங்கே தான் நம்ம லவ், கனெக்ஷன், சண்டை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள கத்துக்கிறோம். கண்டிப்பா ஒரு மனிதனால எல்லா விஷயத்தையும் தனியா சமாளிச்சிட முடியாது. அவனுக்குன்னு ஒரு வட்டம் தேவை. அவன் பிரச்சனை சின்னதா இருக்கோ, பெருசா இருக்கோ, அத அவன் வெளிய சொல்லி அழுகுறதுக்கு ஒரு வட்டம் கண்டிப்பா தேவை. அந்த வட்டம் முதல்ல இந்த ஃபேமிலில தான் உருவாகுது. ஸோ ஃபேமிலி தெரப்பியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு வெளிநாடுகள்ல கேட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா தெரியும். ஆனா நம்ம ஊர் சைடுலாம் அதெல்லாம் தேவையில்லப்பா அப்படின்ட்டு அவன் 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 பாட்டுல சுத்திட்டு இருப்பான். சரி, ஃபேமிலில இப்போ ஒரு 4 பேர் இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ 4 பேத்துல ஏதாவது ஒருத்தருக்கு ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஈவெண்ட் இருக்கு அப்படின்னா கூட, அத நம்ம உடனே சால்வ் பண்ண முயற்சி பண்ணணும். ஸோ அப்படி பண்ணல அப்படின்னா, அந்த ஒரு சின்ன விஷயம் மொத்த குடும்பத்துக்குள்ளேயும் சர்ச்சைகள உண்டு பண்ணும். ஸோ இந்த ஃபேமிலி தெரப்பில நம்ம என்ன பண்ணுவோம்னா, கம்யூனிகேஷன ரொம்ப எஃபெக்டிவா மாத்துவோம். அதனால அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா, அந்த சண்டைகள் எல்லாமே ரிசால்வ் ஆகும். ஸோ அவங்களுக்குள்ள ஒரு பேலன்ஸ் வர்றதுக்காக, அவங்க 2 பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ணி, ஒரு பேலன்ஸ் எப்படி பண்ணலாம்? எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்? அப்படிங்கிறத அவங்க 2 பேருமே சேர்ந்து முடிவு பண்ணுவாங்க. ஸோ இந்த தெரப்பி அப்படிங்கிறது ஆல்ரெடி உடைஞ்சு போன ஃபேமிலிஸ்க்கு மட்டும்னு கிடையாது. ஒரு சில சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த மாரியான ஃபேமிலிஸ்க்கும் இந்த ஃபேமிலி தெரப்பி ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ தொடர்ந்து ஆர்கியூமெண்ட்ஸ் அதிகமா வரும். அதேபோல ஒரு சிலர் ஃபேமிலிக்குள்ள இருந்தாலும் தனியா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம ஃபேமிலி தெரப்பி குடுக்கலாம். சரி, எங்க பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னா, எப்ப கம்யூனிகேஷன் பிரேக் டவுன் ஆகுதோ, அப்பவே அந்த குடும்பத்துக்குள்ள சர்ச்சைகள் உண்டாக ஆரம்பிச்சிருது. ஸோ இந்த ஃபேமிலி தெரப்பி குடுக்கும்போது, அந்த பீப்பிள்ஸ் எல்லாமே எம்பதி, அதாவது மத்தவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுப்பாங்க. அதேபோல தனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத கிளியரா புரிஞ்சுப்பாங்க. ஸோ இதனால அவங்களுக்குள்ள ஏற்பட்ட காயங்கள் எல்லாமே ஆறி, மத்தவங்களையும் மன்னிச்சு, மறுபடியும் புதிய நம்பிக்கைய உருவாக்க ஆரம்பிப்பாங்க. நம்பிக்கை அப்படிங்கிறது ஃபேமிலில ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதேபோல பேரண்டிங் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. இது ஒரு மிகப்பெரிய ஒர்க்கு. ஸோ குழந்தைக்கும் ஒரு பேரண்ட்ஸ்க்கும் எப்படி கம்யூனிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இதில சொல்லுவாங்க. ஃபேமிலி தெரப்பில நம்ம காமனா யூஸ் பண்ணக்கூடிய அப்ரோச்சஸ் 2. ஒண்ணு ஸ்ட்ரக்சரல் ஃபேமிலி தெரப்பி. இன்னொன்னு நரேட்டிவ் தெரப்பி. ஸோ ஸ்ட்ரக்சரல்ல எப்படி ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இன்டராக்ட் ஆகுறாங்க? அவங்களோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு? எப்படி சிஸ்டம் வேலை செய்யுது? ஸோ யார் சொன்னா யார் கேட்பாங்க? ஸோ அந்த மாரி. யாரும் யாரும் பேச மாட்டாங்க. அந்த ஸ்ட்ரக்சர உருவாக்குறது. அதுக்கப்புறம் அத ரீஸ்ட்ரக்சர் பண்றது தான் இந்த ஃபேமிலி தெரப்பியோட வேலை. அதுவே நரேட்டிவ் தெரப்பில ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே கதை சொல்லுவாங்க. ஸ்டோரி டெல் பண்ணுவாங்க. அப்படி சொல்லும்போது அவங்களோட கேரக்டர அந்த கேரக்டருக்குள்ள புகுத்துவாங்க. அதனால அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கு? அவங்களோட நம்பிக்கை எப்படி இருக்கு? அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு அது தப்பா இருக்கு அப்படின்னா, அத நம்ம சரியான முறையில மாத்தலாம். ஸோ இப்ப நீங்க ஃபேமிலி தெரப்பிக்குள்ள வர்றீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க ஓப்பனா உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கு? நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? அப்படிங்கிறத சொல்லணும். தெரப்பி அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவலோட ப்ராசஸ் கிடையாது. இண்டிவிஜுவல் ப்ராசஸ் இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு இண்டிவிஜுவல் தெரப்பி அப்படின்னு தனியா இருக்கு. இந்த தெரப்பியில கொலாபரேட்டிவ் ப்ராசஸ் தான். எல்லாருமே ஹானஸ்ட்டா என்னென்ன பிரச்சனைகள ஃபேஸ் பண்றீங்க அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ அப்படி சொல்ற மாரி தான் தெரபிஸ்ட்டும் உங்கள்ட்ட நடந்துப்பாங்க. ஸோ நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வெளிய எதுவும் போகாத மாரி தான் அவங்களும் நடந்துப்பாங்க. இப்போ உங்களோட ஃபேமிலி உங்கள விட்டு போகுது அப்படிங்கிற மாரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா, நீங்க கண்டிப்பா ஃபேமிலி தெரப்பி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு என்ன பிரச்சனையோட வந்தீங்களோ, அந்த பிரச்சனை உங்களுக்கு சால்வ் ஆகும். மேலும் உங்களோட ஃபேமிலி வளர ஆரம்பிக்கும். நீங்க மேலும் மேலும் புதுசு புதுசா ஸ்ட்ராங்கா உங்களோட ரிலேஷன்ஷிப்ப மேக் பண்ணிக்கலாம். அதேபோல நீங்க உங்களோட ரிலேஷன்ஷிப்போட சேர்ந்து இந்த சொசைட்டில ஒரு நல்ல பேரையும் உங்களால வாங்க முடியும். ஸோ எது எதுக்காகவோ நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம யாருமே யோசிக்கிறது இல்ல. ஸோ இதுக்காக இன்வெஸ்ட் பண்ணா எந்த தப்பும் இல்ல அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த குறும்பதிவு. ஸோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கும் ஒரு சின்ன மோட்டிவேஷன் கிடைக்கும்.